ஹாய் பசங்களா, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பசங்களா, இன்னைக்கு நம்ம நாகம்மா கோயில்ல எல்லாரும் பூக்குழி இறங்குறாங்க. அந்த பூக்குழி இறங்கும் போது பல்லருக்கு என்னென்ன பிரச்சனை பண்ணான்னு பார்க்கலாமா? கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிற வேடப்பட்டிங்கிற கிராமத்துல எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பூக்குண்டை இறங்குறதுக்காக எல்லாரும் தயாரா இருந்தாங்க. பசங்களா, எல்லாரும் பூக்குண்டை இறங்குறதுக்கு தயாரா இருக்கீங்களா? எல்லாரும் 30 நாள் வேற இருந்தீங்களா? எல்லாரும் வேற இருந்து தயாரா இருக்கா. பூக்குழி இறங்குறதுக்கு எல்லாம் ரெடியா இருக்காங்க. இங்க பாருங்க. டேய் கார்த்தி, எல்லாம் ரெடியா இருங்கடா. ஏய் கார்த்தி, ரம்யா, மீனா, எல்லா பூக்குழி இறங்குறதுக்கு தயாரா இருக்கீங்களா? ஏய் வாங்கப்பா, கருப்புசாமி நம்மள கூட்டி போறாரு. வாங்கப்பா, ஜாலியா இருக்கு இன்னைக்கு. ஏய் எல்லாரும் ஒழுங்கா விரதம் இருந்தீங்களாப்பா? இல்லனா தீக்குள்ள விழுந்துருவோம். ஏய் மீனா, நாங்கலாம் ஒழுங்கா தான் விரதம் இருந்திருக்கோம். நீ அபசகுணமா பேசாம இரு. அம்மா நாகம்மாவே, உங்களுக்காக நாங்க உனக்கு பூக்குண்டை இறங்க போறோம். எந்த தடையும் இல்லாம அது நல்லபடியா முடியணும். கருப்புசாமி ஐயா கோயில் வீட்டுல இருந்து இங்க வரணும். கருப்புசாமி ஐயா பார்த்து போங்க. போற வழியில அந்த பல்லருக்கு இது ஏதாவது பண்ண போறா. கோயில் வீட்டுல தின்னத்தை தீர்த்துட்டு இங்க நேரடியா வரணும். பூசாரி ஐயா, அதை நான் பாத்துக்கிறேன். பசங்களா எல்லாரும் வாங்க போலாம். ஃப்ரெண்ட்ஸ், நானும் தான் இறங்க போறேன். எல்லாரும் வாங்க கோயில் வீட்டுக்கு போலாம். அந்த பசங்களாம் அங்கேருந்து கிளம்பி கோயில் வீட்டுக்கு போனாங்க. அங்கேருந்து எல்லாரும் கோயில் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. பசங்களா, இதுதான்ப்பா நம்ம பூர்வீக கோயில். இங்கேருந்து தான் தீர்த்தத்தை எடுத்துட்டு போயிட்டு நம்ம பூக்குண்டா இறங்கணும். அம்மா நாகம்மா தாயே, எங்க இந்த பூக்குணியும் நல்லபடியாக முடிச்சு கொடு. ஃபர்ஸ்ட் சாமி சிலையை 3 சுத்திட்டு எல்லாரும் வரிசையா வந்து நின்னுங்க. அப்பதான் யாரும் எதிர்பார்க்காத விதமா அந்த பூனை வந்துச்சு. கருப்புசாமி ஐயா, நானும் பூஜை பண்ணி அம்மனுக்கு பூக்குண்டா இறங்குறேன். நானும் 25 நாள் விரதம் இருந்திருக்கேன். பூனை அந்த அம்மன் சிலையை தொட்டு கும்பிட்டு சுத்தி வந்துச்சு. பின்னாடி பூக்குழி இறங்குற குழந்தைங்க எல்லாரும் சுத்தி வந்தாங்க. மறுபுறம் ஊருக்குள்ள அந்த பூக்குண்டத்து பக்கத்துல மோகினியா அந்த பல்லருக்கு உட்கார்ந்துருந்தா. ஆனா அவ பல்லருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. என்னடா, நான் இருக்கும் போதே ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து பூக்குழி இறங்கலான்னு பாக்குறீங்களா? இப்ப அந்த தீக்குண்டத்தை பத்த வைக்கவே முடியாது. ஏன்னா அதுல நான் தண்ணியை ஊத்திட்டேன். உங்களால இனிமேல் பத்த வைக்கவே முடியாது. இந்த பூசாரியை வந்து தீக்குண்டத்தை பத்த வைக்கலான்னு முயற்சி பண்ணாரு. ஆனா அது பத்தவே மாட்டேன்ருச்சு. என்னடா அது, இவ்வளவு நேரம் பத்த வைக்க முயற்சி பண்ற, பத்தவே மாட்டேங்குது. அப்படியே கீழே குமிஞ்சு பார்த்தாரு. என்னது தண்ணி? பூக்குண்டத்துல யார் தண்ணி ஊத்துனா? இங்க பாருங்க, பூக்குண்டம் ஃபுல்லா தண்ணியா இருக்கு. மழையும் பெய்யலையே, எப்படிதான் தண்ணி வந்துச்சு? பூசாரி ஐயா, என்னாச்சு? சீக்கிரம் பத்த வைங்க. தீக்குண்டம் ஃபுல்லா தண்ணியா இருக்கு, அதனால பத்த மாட்டேங்குது. என்ன சொல்றீங்க? தீக்குண்டம் ஃபுல்லா தண்ணியா? தண்ணி எப்படி இங்க வந்துச்சு? போனவங்க திரும்பி வரதுக்குள்ள நம்ம தீக்குண்டத்தை பத்த வச்சாகணும். அவங்க வரும்போது பூக்குழி இறங்குறது கரெக்டா இருக்கணும். இல்லைன்னா நம்ம ஊருக்கே ஒரு அபசகுணம் ஆயிடும். என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. மறுபுறம் கோயில் வீட்டுல எல்லாருமே அந்த தீர்த்தம் ஊத்துறதுக்காக தயாரா நின்றுட்டு இருந்தாங்க. எல்லாத்து மேலையும் மஞ்சள் தண்ணி ஊத்துனாங்க. கருப்புசாமி பூக்குண்டை இறங்குறதுனால கருப்புசாமி மேலையும் மஞ்சள் தண்ணி ஊத்துனாங்க. அம்மன் தாயே, தீர்த்தம் இருந்து முடிஞ்சாச்சு. இனி இந்த கரகத்தை தூக்கி என் தலையில வச்சுட்டு நம்ம கிளம்ப வேண்டியதுதான். பூசாரியே, இப்ப என்னதான் பண்றது? இந்த தண்ணியை நீக்கிறதுக்கான சக்தி அந்த சுடுகாட்டு காளிக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த சுடுகாட்டு காளி தண்ணியவே தீயா மாத்திடுவாங்க. அவங்கள வர சொல்லுங்க. இதோ இப்போ வர சொல்றேன். அம்மா சுடுகாட்டு காளியே வாங்க. அந்த நேரத்துல தான் சுடுகாட்டு காளியே வந்தாங்க. இத்தனை வருஷம் கூப்பிடாத என்ன, எதுக்காக இன்னைக்கு கூப்பிட்டீங்க? அம்மா சுடுகாட்டு காளி அம்மா, எங்க குண்டத்துல தண்ணியா இருக்கு, தயவு செய்து உதவி பண்ணுங்க. என்ன நம்பி நீங்க கேட்டுட்டீங்க உதவி. இந்த உதவி நான் போய் செஞ்சிடறேன். அங்க இருந்த தண்ணி எல்லாத்தையும் அப்படியே தீயா மாத்துனாங்க அந்த சுடுகாட்டு காளி அம்மா. ஓம் கிரீம் கிரீம் ஓம் ரத்த பிஞ்சராவாகம், ஓம் சுவாச பிஞ்சராவாகம், ஓம் கலேவக பிஞ்சராவாகம். அந்த அம்மா சொன்ன உடனே அப்படியே அந்த இது பத்திக்குச்சு. மறுபுறம் அந்த கரகத்தை தூக்கி கருப்புசாமி தலையில வச்சுக்கிட்டாரு. தலையில வச்சுட்டு ஊரை நோக்கி எல்லாரும் கிளம்புறாங்க. பின்னாடியே எல்லாரும் போனாங்க. அந்த பூனையும் வந்துச்சு. மறுபுறம் அந்த தீயெல்லாம் எரிஞ்சு சாம்பலா மாறிடுச்சு. இப்போ பூக்குண்டம் தயார் நிலையில இருக்கு. பசங்களா, எல்லாம் தீக்குண்டெல்லாம் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. எல்லாரும் வரப்போறாங்க, எல்லாம் தயாரா இருங்க. தண்ணியை ஊத்தி வச்சு பூக்குழி இறங்க மாட்டாங்கன்னு பார்த்தா இது என்னது இப்படி பண்ணிட்டாங்களே. பல்லருக்கி சீக்கிரம் வா, ஏதாவது தடை பண்ணு வந்து. ஏ குட்டி பிசாசே, உனக்கு ஒரு வேலை சொன்னா சரியா செய்ய மாட்டியா? நான் சரியா தான் செஞ்சு, ஆனா சுடுகாட்டு காளி வந்து இப்படி பண்ணிட்டா, நான் என்ன பண்றது? சரி இது வரைக்கும் போனது போகட்டும். இப்போ ஒரு பிளான் வச்சிருக்கேன், அதே மாதிரி செஞ்சிரு. இப்ப நான் சொல்றேன். அவ ஏதோ காதுல சொல்லிட்டு போயிட்டா. மறுபுறம் கருப்புசாமி அந்த கோயிலுக்கு வந்து சேர்ந்தாரு. நான் வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கலசத்தை இறக்கி கீழே வச்சாரு. கருப்புசாமி அப்படியே மெல்ல மெல்ல அந்த பூக்குண்டத்தை மிதிக்கிறாரு. பூக்குண்டத்தை மிதிச்சு ஒரு வழியா வெளியே வந்துடுறாரு. நாகம்மாவே, நல்லபடியா பூக்குழி இறங்கிட்டேன், உங்களை வணங்குறேன். அடுத்தது பூனை வந்துச்சு. பூனை குட்டி வந்து மெல்ல மெல்ல உள்ள இறங்குச்சு. அம்மன் தாயே, உன்னை வணங்குறேன். கொஞ்ச தூரம் உள்ள போனோடனே அந்த பூனைக்கு ஏதோ ஆயிடுச்சு.
அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடிருச்சு. இதையோ பார்த்து அந்த பூனை பயந்துருச்சு. என்னடா இது, கருப்புசாமி நல்லா இருந்தாரு, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைச்சோம், பூனை வந்து ஓடிருச்சு. பூனையே பார்த்து பயந்து ஓடிச்சுன்னா பூக்குண்டத்துல ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துலதான் பூனை நின்னுச்சு. இந்த இடத்துல தொலைறேன். அந்த இடத்த தொலை பார்த்தாரு. அப்பதான் அந்த இடத்த ஒரு மந்திர பட்டகம் கிடைச்சிச்சு. என்னது இது, பாக்குறதுக்கு ஏதோ ஒரு மாதிரி. இது மந்திர பட்டகம். அந்த விலங்குகளை வசியப்படுத்துறதுக்கு அந்த மாந்திரிக மந்திரிகள் வச்சு மந்திர பட்டகம். இது எப்படி இங்க வந்துச்சு? அது எப்படி தீ எரியாம இருக்கும்? அப்பனா யாரோ பூக்குண்டு இறங்குனதுக்கு அப்புறம் போட்டுருக்காங்க. ஆமா, என்னது சாமி இது? இந்த விலங்குகள் பார்த்து பயப்படுற அந்த மாந்திரிக மந்திரிகள் உருவாக்குன இந்த மந்திர பட்டகம். இது யாரோ இங்க போட்டிருக்காங்க. ஆமா, இந்த பூக்குண்டத்துல யாரு போட்டிருப்பா? நீ யாருமே இல்லையே அப்படி சந்தேகப்படுற மாதிரி. இந்த மந்திர பட்டகத்தை நான் பூக்குண்ட இறங்குனதுக்கு அப்புறம் தான் யாரோ வச்சிருக்காங்க. அது யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த புது பொண்ணு தானே குண்டத்துல உட்கார்ந்துருந்துச்சு. புது பொண்ணு, நீ எதுக்கு நீ தானே குண்டத்து பக்கத்துல உட்கார்ந்திருந்த? ஆமா, நீ யாரு? மீனாவோட சொந்தக்காரன்னு சொன்ன. மீனா இங்க வா. இந்த பொண்ணு உன்னோட சொந்தக்காரங்களா? என்னது, ஏன் சொந்தக்காரங்களா? இவெல்லாம் எனக்கு யாருன்னே தெரியாது. இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. இந்த ஊரே கிடையாது, வேற ஊர் நினைக்கிறேன். என்னது இது, நம்ம மேல பழி போடுறாங்களே. ஐயோ, இல்ல இல்ல, நானும் எதுவுமே பண்ணல. தீக்குண்டு நெருப்பை சுடுதான் பார்த்தேன் நானு பக்கத்துல உட்காந்து. ஐயோ, என்ன விட்டுடுங்கப்பா, நான் உண்மையுமே சொல்ல, நான் வைக்கவே இல்லைங்க. பொண்ணே, நீ அந்த பல்லருக்கு பேய் தானே? இல்ல பூசாரியே, நான் பேயலாம் இல்ல, நான் சாதாரண மனுஷிதான். சரி, உன்னை நான் நம்புறேன். நீ சாதாரண மனுஷிதானே. நீ சாதாரண மனுஷியா இருந்தா அந்த பூக்குண்டத்தை இறங்கி காட்டு. ஒருவேளை நீ உண்மையாலுமே பேயா இருந்தா அந்த பூக்குண்டம் பத்திக்கும். ஐயோ, நம்ம வேற எப்படி மாட்டிக்கிட்டோமே. இப்ப எப்படி பூக்குழி இறங்குறதுன்னு தப்பிக்கிறதுன்னு தெரியல. சரி நம்ம இறங்குவோம். நம்மளோட ஒரிஜினல் உருவம் எல்லாத்துக்கும் தெரிய போகுது. நம்ம நல்லா மாட்ட போறோம். அவ ஒரு அடி இறங்கினோனே அந்த தீக்குண்டம் பாக்குன்னு பத்திக்குச்சு. டேய், நீ பேயா? இவளை புடிச்சு உடனே கட்டுங்க. நீ பேய்தான்னு தெரியும், ஆனா யாருன்னு சொல்லு, ஒழுங்கா சொல்லு. ஐயோ, இந்த குட்டி பிசாசு வேற மாட்டிக்கிச்சு. சரி வேற பிளான் பண்றேன், எப்படியாச்சும் அவளை காப்பாத்த. இவளை இதுக்கு மேல சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பூசாரி டம்முன்னு அடிச்சு அவளை தூக்கி கொண்டு போய் அந்த சாமி சிலையிலே கட்டி வச்சாங்க. பொண்ணே, ஒழுங்கா நீ யாருன்னு சொல்லு. எதுக்காக எங்க ஊருக்கு வந்த? நீ வந்து யாருன்னு சொல்லல, உன் மேல திண்ணீரை பட்டவன் பாத்துக்கோ. வேண்டாம் என் மேல திண்ணீரை பட்டாதீங்க. நான் உண்மையை சொல்லிடுறேன். நான் தான் அந்த பல்லரிக்கோட தங்கச்சி. இதெல்லாம் எங்க அக்கா சொல்லி தானே பண்ணினேன். என்னது, பல்லரிக்கோட தங்கச்சியா? சரி பசங்களா, சீக்கிரம் அந்த பூனையை கூட்டிட்டு வாங்க. எல்லாரும் சீக்கிரம் இறங்கி முடிங்க, இல்லைன்னா அந்த பல்லரிக்கு வந்து இவளை காப்பாத்துறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுவா. அதுக்கப்புறம் வந்து அந்த பூனை இறங்கிச்சு பூக்குண்டம். அம்மா தாயே, நல்லபடியா இறங்கி முடிச்சிட்டேன். அடுத்தபடியா குட்டி கருப்பு சாமி இறங்கி முடிச்சாரு. அந்த கோயிலோட நாகம்மா பாம்பு வந்து பூக்குண்டம் இறங்குச்சு. பாதி தூரம் இறங்கணும்னே அந்த பாம்புக்கு ஏதோ தெரியுது. டப்புன்னு பக்கத்துல இருக்கிற பொண்ணை எடுத்து அந்த தீக்குள்ள போட்டுருது. எப்படி இந்த பொண்ணு விழுந்தா? இந்த பாம்புக்கு ஏதோ ஒண்ணு ஆயுதம் அந்த பொண்ணை இழுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன பண்றது, எப்படியாவது இந்த பிள்ளையை காப்பாத்தி ஆகணும். கருப்புசாமி கிட்ட போய் பார்த்தாரு. என்னடா, தணல் ரொம்ப அதிகமா இருக்கு, கிட்டையே போக முடியல. பூசாரியே, என்ன பண்ணணும் சொல்லுங்க, சீக்கிரம் ஏதாவது பண்ணி அந்த பொண்ணை காப்பாத்தி ஆகணும். கருப்புசாமி ஐயா, இதுக்கெல்லாம் காரணம் அந்த பல்லருக்கி தான். அந்த பல்லருக்கியோட வேலை தான். அந்த பல்லருக்கி நினைச்சா மட்டும்தான் இந்த பொண்ணை நம்மளால காப்பாத்த முடியும். பல்லருக்கி, சீக்கிரம் வா. கருப்புசாமி, இந்த பொண்ணை காப்பாத்தணும்னா என்னால மட்டும்தான் முடியும். ஒழுங்கு மரியாதை தங்கச்சியை விட்டுடு, அப்ப வேணா இந்த பொண்ணை காப்பாத்துற. கருப்புசாமி திறந்து விடலான்னு முடிவு பண்ணி அவளை போய் திறந்து விட ட்ரை பண்ணாரு. கிட்ட போய் கையை வைக்கும் போது, நிறுத்துங்க கருப்புசாமி, அவளை விடாதீங்க, இந்த பொண்ணை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மேல இருந்து கயிறு கட்டி அப்படியே தூக்குனாங்க. அது வேற யாரும் இல்ல, அந்த பறவை தான். டே கருடா, நீயா? உன்னோட உதவிக்கு ரொம்ப நன்றி. சரியான நேரத்துல உதவி பண்ணிருக்க. கருப்புசாமி ஐயா, உங்களுக்காக நான் உதவி பண்ற கடமைப்பட்டிருக்கேன். அவளை மட்டும் விடாதீங்க, அந்த பல்லரிக்கு அழிங்க. இதோ இப்பவே அவளை போய் அழிக்கிறேன். இந்த பல்லரிக்கிய போய் கருப்புசாமி அடிக்கிறாரு. அம்மா, என்னை விட்டுடுங்க, எந்த பிரச்சனையுமே நான் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் அந்த பாம்பு பூக்குண்ட இறங்கி முடிச்சிருச்சு.